ஹாய், இது உங்கள் ரேபிட் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருள்விழி பகுதி 4. பகுதி 3 பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஏங்க, நான் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா இங்கே என்று கேட்டான் பரத். தங்குறதுக்கு இடமா? அதான் இம்பிட்டு பெரிய மலையே இருக்குதே, இதுக்கு மேலே தங்குறதுக்கு தனி இடம் வேணுமா என்ன என்றார் இருளன். இல்லைங்க, எனக்கு இந்த குளிர்லாம் தாங்காது. ஒரு குடிசை வீடு மாதிரி இருந்தால் கூட போதும், நான் இருந்துக்குவேன் என்றான் பரத். ஓ, குடிசை வீடா? சரி, என் பின்னால் வா, அப்படியே கதை பேசிகிட்டே போவோம். ஆமாம், இதான் உன் படிப்புக்கு கடைசி வருஷமா என்று கேட்டான் இருளன். ஆமாங்க. சரி, இந்த காட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்களேன் என்றான் பரத். கேட்டா பாதியிலேயே ஓடி போயிடுவியே என்று சிரித்தான் இருளன். இல்லை, நான் ஓடுறதுக்கெலாம் வரலங்க. நானே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் இந்த காட்டுக்கு என்று இழுத்தான் பரத். யோ, என்ன சொல்கிற? எங்கள் ஊர் காட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான் இருளன். இதோ இந்த ஓலைச்சுவடியை பாருங்களேன். இதோ இந்த ஆவணங்கள், இதெல்லாம் உங்கள் காடு சம்மந்தப்பட்டது தான். இதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சுவடிகளில் இருக்கிற மூலிகை செடிகளை எடுத்து ஆராய்ச்சி செய்ய தான் நான் எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் என்றான் பரத். யோ, நீ என்ன பயங்கரமான ஆளுதான் போ. சரி இரு. ஏய் பிள்ளை, வெளியே வா. எங்க இருக்க என்று மான்விழியை அழைத்தான் இருளன். ஏது, என்ன தேடி வந்திருக்க? என்ன உன் வீட்டுக்கு என்ன கல்யாணம் கட்டி கூட்டிட்டு போக வந்தீரோ என்றாள் மான்விழி. ஆமாம், கல்யாணம் கட்டி கூட்டிட்டு போறாங்க. போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி எடுத்துட்டு வெளியே வா என்றான் இருளன். ஏய், என்ன விளையாடுறியா? இது ஏன் இடம், என்ன கிளம்ப சொன்னா நான் எங்க போறதா என்று கேட்டாள் மான்விழி. என் வீட்டுக்கு கிளம்பு என்றான் இருளன். யோ, என்னையா சொல்ற? கையும் ஓடல காலும் ஓடல, மெய்யாலுமா உன் வீட்டுக்கு என்னைய கூப்பிடுற என்று கேட்டாள் மான்விழி. அட ஆமாப்ல, நீ அங்க போ, நானும் இந்த பையனும் இங்க இருக்கணும் என்றான் இருளன். சரியா போச்சு, அந்த பையன் இருக்கிறது சரி, நீ எதுக்கு இருக்கணும்? நான் ஆக்கி போட சாப்பிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது தானே என்றாள் மான்விழி. யாரு? சரியா போச்சு, எங்க இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் தாயி, நீங்க கிளம்புங்க போங்க என்று அனுப்பி வைத்தான் இருளன். நீ வாராசா, உட்கார். இனி இதான் உன் இடம், சரியா? இந்த இடம்தான் நீ இருக்க போகிற இடம். நானும் உன் கூடவே இருக்கிறேன். அப்புறம் நீ தேடி வந்த காடு இதுதான் பாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்குன, நாளைக்கு காலையில் பெட்டியை கட்டிடுவ என்று சிரித்தான் இருளன். என்ன சொல்கிறீங்க? ராத்திரி ஆனால் என்ன என்று கேட்டான் பரத். அப்புறம் என்னமோ ஓலைச்சுவடிகள் ஆவணம் அது இதுன்னு ஏதோ உளறிட்டு இருந்த, இந்த கதை தெரியாதா என்று கேட்டான் இருளன். இல்லைங்க, என்னன்னு தெளிவா சொல்லுங்களேன் என்று கேட்டான் பரத். சரி, நீ முதல்ல போய் படுத்து தூங்கு, ரொம்ப கலப்பா இருப்ப. பிறகு ராத்திரி கச்சேரி பார்க்கலாம், சரியா? சாப்பிட வேணும்னா அந்த டீ கடைக்கு போய் வாங்கி சாப்பிடு என்றான் இருளன். பார்த்துக்கிறேன் என்று படுத்து உறங்கிய பரத் இரவு நெருங்கும் போது எழுந்தான். வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தவன், என்ன யாருமே காணா என்று கூறி பக்கத்தில் உள்ள வீட்டின் கதவுகளை தட்டி பார்த்தான். ஏன்பா தம்பி, உனக்கு நேரங்காலமே தெரியாதா? போய் வீட்டு கதவை மூடிட்டு படுக்க போ, வந்துட்டான் என்று கூறி அனைவரும் கதவை திறக்கவில்லை. என்ன, ஏன் யாருமே கதவை திறக்காம இப்படி செய்றாங்க? அந்த டீ கடையை கூட காணா, என்னன்னு தெரியலையே, எங்க அவரையும் காணா என்று கூறி ஒரே குழப்பத்தில் பக்கத்தில் இருந்த பெரிய பாறாங்களின் மீது அமர்ந்தான் பரத். ஏலே, என்ன சிம்மாசனமோ என்று கேட்டுக்கொண்டே வந்தான் இருளன். வந்துட்டீங்களா? என்னங்க இது, ஒருத்தரை கூட வெளியில காணா, ஏன் யாருமே கதவை திறக்காம இருக்காங்க? இங்க இந்த நேரமெல்லாம் கதவை மூடிட்டு படுப்பாங்க, நீ என்னன்னா தூங்கி எழுந்து வந்து நிக்கிற. என்ன தூக்கம் வரலையா? அதான் தூங்கி எழுந்து வந்து நிக்கிறையா? ஆமாங்க, இப்போ எனக்கு தூக்கம் வரல.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ பகிரங்கமான விஷயம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது என்றான் பரத். ஆமாம் ஆமாம், பகிரங்கம் அந்த வார்த்தை இந்த ஊர்க்காரங்களுக்கு தான், எனக்கு இல்லை. நான் ஏதோ இந்த கல் மேலே படுத்து தூங்கிடுவேன், ஒரு சத்தமும் கேட்காது. நீ என்ன செய்ய போறியோ தெரியல என்றான் இருளன். ராத்திரி நேரமாக போகுது, உள்ளே போய் படுக்காம ஏன் வெளியே இருக்குதுங்க? போய் கேட்போம். சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தேன், போய் சாப்பிட்டு கண்ணுறங்குறது என்று கேட்டாள் மான்விழி. ஏங்க இப்போதான் இருட்ட போகுது, அதுக்குள்ள ஏன் எல்லாரும் இப்படி தூங்க சொல்றீங்க என்று கேட்டான் பரத். இந்த ஊர் இப்படி தான், சாயங்காலம் 5 மணி ஆனாலே நாங்களாம் கதவை சாத்திடுவோம். முந்தா நாள் தான் அதோ அந்த புதகுழியில் விழுந்து 2 பேர் செத்து போனாங்க. நீங்களும் வெளியே இருந்தா உங்கள் நிலைமை இதான். தயவு செஞ்சு இந்த இருளாண்டி பேச்சை கேட்காம வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு படுங்க என்று கூறினாள் மான்விழி. அதோ சொல்லிட்டாகல மகாராணி, நீங்கள் போய் படுங்க என்று கூறினான் இருளன். என்னமோ செஞ்சுட்டு போங்க, நான் போய் படுக்கிறேன் என்று படுக்க சென்றாள் மான்விழி. என்னங்க ஆச்சு? சரி வாங்க சாப்பிட்டு வந்து கூட உட்காரலாம் என்று எழுந்தான் பரத். அதெல்லாம் வேணாம், நான் இந்த ஊர்க்காரன், எனக்கு எல்லாம் பழகி போச்சு. நீ அப்படி இல்லைப்பா, பயந்து உனக்கு ஏதாவது ஆனா யாரு பதில் சொல்லுவா உங்கள் வீட்டுக்கு? போய் படுராசா, உள்ளே போ என்றான் இருளன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய காடுகளை பற்றி படித்து தெரிஞ்சுதான் நான் ஊருக்கே வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குவேன் என்று கூறி பரத் மற்றும் இருளன் சாப்பிட்ட பின் வெளியே வந்தார்கள். நேரம் செல்ல செல்ல இருட்டு அதிகமானது. அலறல், அழுகை சப்தங்கள் அதிகமாகின. அந்த சப்தத்தை கேட்ட பரத் சற்று முகம் வியர்த்து போய் நின்றான். இங்கே பாரு தம்பி, நீ உள்ள போ, இப்படிதான் வியர்க்கும். அப்புறம் அடுத்த கட்டம் ஏதாவது ஆச்சு, ஊர்க்கார பயலுங்க அம்புட்டுதான் பிரச்சனை செய்வாங்க, நீ ஓடு என்று பரத்தின் கைகளை பிடித்து இழுத்தான் இருளன். அட விடுங்க, நீங்க வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ அந்த புதகுழியிலிருந்து தான் வருது போல என்றான் பரத். ஆமா, அதான் இந்த மாதிரி காட்டுக்குள்ள நிறைய புதகுழி இருக்குது என்றான் இருளன். இந்த அழுக அலறல் சப்தம் கேட்டா ஏதோ விலங்குகள் தான் போல என்றான் பரத். அட இதை தான் நானும் பல வருஷமா சொல்றேன், எல்லாம் பயந்து சாகுறானுங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு புத்தகத்தை காட்டுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கே புரியும் என்று கூறினான் பரத். எனது புத்தகமா? சரி சரி, அப்போ உனக்கு பயம் இல்லை என்று கேட்டான் இருளன். பயம் இல்லைங்க, ஆனால் இறக்கும் சம்பவம் மட்டும் எப்படின்னு தெரியலையே என்று சற்று யோசித்தான் பரத். ஓ, 2 பேர் இறந்ததை சொல்றியா என்று கேட்டவன் ஆமா என்று பரத் கூறினான். ஏலே, இதில் என்ன ஆராய்ச்சி? புதகுழி பக்கம் போனால் கால்களை பிடிச்சு உள்ளே இழுக்கும். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம், ஏதோ ஒரு பக்கம் போகிறோம்னு கிளம்புவானுங்க, ஆனால் அதே தெற்கு காடு புதகுழியில் போய் சமாதி ஆகிறானுங்க. அதான் எனக்கு புரியலை. ஊர்க்காரங்க பேய் பிசாசுன்னு ஆரம்பிப்பானுங்க என்றான் இருளன். பயணம் தொடரும். இந்த காட்டின் மர்மம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். வணக்கம்.